Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இன்றைய காலத்துல நம்மை அதிகமாக காயப்படுத்துவது எதிரிகள் அல்ல, நம்ம சொந்த மனசுதான். ஒரு விஷயம் நடந்தா இதுக்கு பிறகு என்ன ஆகும், நடக்கலனா என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடுமோ, இப்படி நடக்காத விஷயங்களுக்காக நம்ம மனசு தினமும் அழுதுகிட்டு இருக்கு. இந்த நிலைக்கு பெயர்தான் ஓவர் திங்கிங். ஆனா இந்த பிரச்சனைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்வை சொன்னவர் ஒரு மனநல ஆலோசகர் அல்ல, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அல்ல, ஸ்ரீகிருஷ்ணன். ஓவர் திங்கிங் என்றால் என்ன? ஓவர் திங்கிங் என்பது அதிகமாக யோசிப்பதில்லை, தேவையில்லாமல் மனசை காயப்படுத்துவது. நிஜத்துல இல்லாத துக்கத்தை மனசுல உருவாக்கிக்கிட்டு அதுக்கே அழுவது. கிருஷ்ணன் சொல்றார், மனம் உன் நண்பனாயிருந்தா உன் வாழ்க்கை உயர்வடையும், மனமே உன் எதிரியாயிருந்தா நீ தினமும் சாக ஆரம்பிப்பாய். ஓவர் திங்கிங் மனமே நமக்கு எதிரியாக மாறும் நிலை. அர்ஜுனனின் ஓவர் திங்கிங். குருக்ஷேத்திர போர்க்களம். உலகின் சிறந்த வில்லாளி அர்ஜுனன். ஆனா அந்த நேரத்துல அவன் கைகள் நடுங்குது, வாய் உளறுது, மனம் குழம்புது. அவன் சொல்றான், கிருஷ்ணா, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க, நான் கொன்றா பாவம் வரும், கொல்லலன்னா தர்மம் போகும். இது பயமா? இல்ல, ஓவர் திங்கிங். இன்றைக்கு நாம எல்லாரும் அர்ஜுனன் மாதிரிதான். ஓவர் திங்கிங்க்கு காரணம் கிருஷ்ணன் தெளிவா சொல்றார். முதல் காரணம் ஃபியூச்சர்ல வாழறது. இன்னைக்கு நடக்கிறத விட நாளைக்கு நடக்காத விஷயத்த அதிகமா யோசிக்கிறோம். நீ செய்ய வேண்டிய செயல் உன் கட்டுப்பாட்டில் இருக்கு, அதன் பலன் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. இரண்டாவது ஈகோ, எல்லாம் நானே சரி செய்யணும் என்ற அகம்பாவம். மூன்றாவது இழப்பு பயம், இழந்திடுவேனோ, தோல்வி வந்துடுமோ. இந்த பயம்தான் ஓவர் திங்கிங்க்கு எரிபொருள். கிருஷ்ணாஸ் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், கர்மயோகா. ஓவர் திங்கிங் வருவது செயல் இல்லாத இடத்தில். கிருஷ்ணன் சொல்றார், செயலில் முழுமையாயிரு. நீ வேலை செய்யும்போது வேலை மட்டும் செய், பலனை யோசிக்காதே. மனம் பலனுக்கு ஓட ஆரம்பிச்சா அது ஓவர் திங்கிங். டிட்டாச்மெண்ட், பற்றில்லாமை. டிட்டாச்மெண்ட் என்றால் விட்டுக் கொடுக்கிறது இல்ல, அதிகமாக ஒட்டிக்கொள்வதை விடுவது. பற்றில்லாமல் செய். எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைச்சா மனம் உடையும். மைண்ட் கண்ட்ரோல், மனப்பயிற்சி. கிருஷ்ணன் சொல்றார், மனம் ஓடினாலும் திரும்ப கொண்டு வா, மனசை அடக்காதே, பயிற்சி கொடு. தினமும் சில நிமிடங்கள் அமைதியா உட்காரு, மூச்சை கவனி. மனம் அமைதியாக பயிற்சியாக ஆரம்பிக்கும். சரண்டர், ஒப்படைத்தல். எல்லா கவலைகளையும் எனக்கு ஒப்படை. சரண்டர் என்றால் பொறுப்பை விடுவதில்லை, பாரத்தை விடுவது. நீ தனியாக இல்லை என்ற உணர்வு ஓவர் திங்கிங்கை கரைக்கும். கோல்டன் ரூல்ஸ், நடக்காத விஷயத்தை மனசுல ஓடவிடாதே. இன்றைய நாளை முழுமையா வாழு, பலனை விட்டுவிடு. மனசை தினமும் பயிற்சி செய், உன்னைவிட பெரிய சக்தியை நம்பு. கிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு உண்மை, நீ உன் வேலையை செய், வாழ்க்கை உன்னை கவனிக்கும். ஓவர் திங்கிங் வாழ்க்கையை கற்பனை செய்வது. கிருஷ்ணா பாத், வாழ்க்கையை வாழக் கற்றுக்கொள்வது. மனம் அமைதியாயிருந்தா பிரச்சனை சின்னதா தெரியும், மனம் குழம்பினா சின்ன விஷயம் கூட பெரியதா தெரியும். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது அமைதி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள மாதிரி மனசு குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கிருஷ்ணன் சொன்ன வாழ்க்கை உண்மைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.